வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, போதும்டா சாமி. போதும்டா சாமி. அதாவது ஏதாவது ஒரு பிஸ்னஸோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருப்பீங்க. அது திரும்ப திரும்ப ஒரே ரிசல்ட் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போதும்டா சாமி, ஆளை விட்டா போதண்டா அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, இனஃப் இஸ் இனஃப். இனஃப் இஸ் இனஃப் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செகண்ட் சென்டென்ஸ் என்னென்னா, என்ன நடக்கணுமோ நடக்கட்டும். என்ன நடக்கணுமோ நடக்கட்டும். அதாவது சம்டைம்ஸ் நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணி அது நடக்காமல் வந்துருக்கலாம். அது கண்டினியூஸாகவே இருக்கலாம். அப்போ நீங்கள் ஒரு கட்டத்தில் நினைப்பீங்க, வா பார்த்துக்கலாம், என்ன நடக்குது நடக்கலாம் பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லுவீங்களா. இதை எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்னா, வாட் ஹேப்பன்ஸ் இஸ் ஹேப்பனிங். வாட் ஹேப்பன்ஸ் இஸ் ஹேப்பனிங். நம்ம பார்க்க போகிற தேர்ட் சென்டென்ஸ் என்னென்னா, இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இதை நீங்கள் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா, சம்டைம்ஸ் நீங்கள் ஏதாவது எக்ஸாம் ஏதாவது எழுதி முடிச்சிருப்பீங்க. எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்க. அப்போ எப்படி சொல்லுவீங்க? இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கப்பா, ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்களா. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஐ ஃபீல் எ பிட் ரீஅஷ்யூர்டு. ஐ ஃபீல் எ பிட் ரீஅஷ்யூர்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபோர்த் சென்டென்ஸ் என்னென்னா, உனக்கு இது பிடிக்காத மாதிரி தெரியுது. உனக்கு இது பிடிக்காத மாதிரி தெரியுது. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, இட் சீம்ஸ் யூ டோன்ட் லைக் இட். இட் சீம்ஸ் யூ டோன்ட் லைக் இட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, நிஜத்தில் பெயின் ஒன்றும் இல்லை. நிஜத்தில் பெயின் ஒன்றும் இல்லை. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, there is no such thing as a ghost in reality. There is no such thing as a ghost in reality.